தற்போது நமது தொலைபேசி இணைப்பில் சி.ஆர். சரஸ்வதி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்டறியலாம். வணக்கம் திரு சி.ஆர். சரஸ்வதி. வணக்கம். சொல்லுங்க. நாஞ்சில் சம்பத் இனிமே நான் அரசியலில் இல்லை, டிடிவி தினகரன் அணியிலும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரெண்டு விஷயம். முதல்ல சின்னம்மாட்ட சேர்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. நான் அரசியல்ல இருந்து விலகிற, எனக்கு சின்னம்மாலாம் தெரியாதுனாரு. அப்புறம் வந்தாரு. இரண்டாவது அவருடைய காரணத்தை ஏத்துக்க முடியல. திராவிடங்கிற பெயர் இல்லாததனால் நான் விலகிறேன்னு சொன்னா, அம்மா ஒரு திராவிட தலைவிதான். சமூக நீதி காத்த வீராங்கனை என்று மரியாதைக்குரிய பெரியவர் ஐயா வீரமணியை அம்மா பாராட்டி இருக்காங்க. அம்மாவை திராவிட தலைவியா பார்த்த பிறகு திராவிடங்கிற பெயர் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், மக்களுக்காக இந்த அம்மா உழைத்தார்கள். அந்த மக்களுக்காக இன்னைக்கு இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. திராவிட தலைவியாக அம்மா வாழ்ந்தார்கள். அவர் உண்மையில திராவிட தலைவி. அதை ஒரு காரணமா ஏத்துக்க முடியாது. அவருடைய காரணங்கள் அவர் எதனால் அதிருப்தியில் இருக்காருங்கிறது அவருக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு மட்டும் உண்மை, ஒரு தலைமை ஒரு முடிவை எடுக்கும் போது அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இப்ப அம்மா இருக்கும்போது ஒரு முடிவு எடுத்தால் யாராவது அதை அப்ஜெக்ட் பண்ணி பேச முடியுங்களா? அம்மா எடுத்த முடிவுக்கு மறுபேச்சு யாராவது பேசியிருக்காங்களா? அதுதான் தலைமைக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை, நம்ம காட்டுற விசுவாசம். 33 வருடங்கள் அம்மா கூட வாழ்ந்தவர்கள், பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களும், துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு டிடிவி அவர்களும் ஒரு முடிவை எடுக்கிறாங்கன்னா நிச்சயமா அரசியல் அனுபவத்துல அம்மாவுடைய அவர்கள் அரசியல அம்மா கிட்ட கத்துக்கிட்டவங்க. அவர்கள் ஒரு அறிவிக்கும் போது அதில் சரியான நியாயமான ஒரு விஷயத்தை தான் அவங்க செய்வாங்க. இல்ல, அது எப்படி சரியா இருக்க முடியும்? இப்ப ஜனநாயகம் அப்படின்னா அதுல ஒரு சின்ன கருத்து மாறுபாடு சொன்னாதானே ஜனநாயகமா இருக்க முடியும். தலைமை சொன்னா அதை கண்டிப்பா ஏத்துக்கணும் அப்படிங்கிறது ஜனநாயகமா? இப்ப அம்மா கிட்ட எப்படி இருந்தீங்க? அம்மா சொல்லும் போது நாங்க அதை வேத வாக்க எடுத்துக்கிட்டோமோ இல்லையா? ஏன்னா எங்களுக்கு தெரியும், அம்மா ஒரு விஷயத்த சொன்னால் அது கண்டிப்பாக நல்ல விஷயமாக தீர்க்கமான முடிவா இருக்கும். அவரோட முடிவு 2014 அம்மா தனியா நிக்கிறேன்னு சொன்னப்போ எல்லாருமே யோசிச்சாங்க, தனியா நிக்கிறேங்கிறாங்களே. ஆனா சாதிச்சு காட்டினாங்க அம்மா. அந்த மாதிரி ஒரு தலைமை ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த முடிவை ஆராய்ந்துதான் எடுப்பாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதில் எந்தவித திராவிடருக்கு எதிரான எந்த விதமான கருத்துக்களை சொல்றதுக்கு வழி இல்லை. ஏன்னா நீங்க அம்மாவை திராவிட தலைவின்னு இல்லைன்னு நினைச்சாதானங்க நம்ம அதை சொல்ல முடியும். அம்மா திராவிட தலைவி. சரி, அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். சரி, இப்ப டிடிவி தினகரனுடைய சரி திரு சி.ஆர். சரஸ்வதி, இப்ப டிடிவி தினகரனுடைய தீவிர ஆதரவாளரா இருந்தாரு. இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ன்ற பெயர் தான் அவர் விலகுனதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இந்த பெயர் வைக்கிறதுக்கு முன்பாக, கட்சி கொடி தயாரிக்கிறதுக்கு முன்பாகவும் அவரிடம் நீங்க ஆலோசனை நடத்துனீங்களா, ஒரு மூத்த தலைவர் அப்படின்ற அடிப்படையில? ஒரு விஷயம் சொல்றேங்க, எல்லாரோடையும் பேசிதான் இந்த முடிவை எங்களுடைய துணை பொதுச்செயலாளர் எடுத்தாங்க. அவர் சமீப காலமா வர்றதில்லை, அதான் உண்மை. அன்னைக்கு ஆலோசனை கொடுத்துட்டு எல்லாரையும் தான் கூப்பிட்டாங்க. எல்லாரும் தான் அன்னைக்கு போனோம். உங்களுடைய பிரஸ் கூட அன்னைக்கு அங்க இருந்தாங்க. எல்லாரோடும் கலந்து பேசிதான், அதாவது ஒரு விஷயத்தை ஒரு தலைமை, இப்ப திரும்பவும் சொல்றோம், ஒரு தலைமை ஒரு விஷயத்தை எடுக்கும் போது எங்களுக்கு அறிவிக்கும் போது நாங்க கலந்துக்கிறோங்கிறது ஒண்ணு. இரண்டாவது, தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படணும். அந்த கட்டுப்பாடு என்று இருந்தால்தான் அம்மாவுடைய வழியில் இந்த இயக்கத்தை நடத்த முடியும். இப்ப அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் வச்சிருக்காங்க, திராவிடம் அதுல இருக்கு. ஆனா மதவாத சக்திகள்கிட்ட மண்டிட்டு இருக்கா இல்லையா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்? நேத்திக்கு மத்திய அரசு எதிர்த்து பேசுறதுக்காகவே கேசி பழனிசாமி விலக்கி வச்சிருக்காங்க. திராவிடங்கிற பெயர் வச்சா மட்டும் போருமா? இன்னைக்கு பிஜேபி கிட்ட அடிமையா அவங்க இல்லையா? மதவாத சக்திகளுக்கு அடிமையா இன்னைக்கு இல்லையா அவங்க? ஆக பெயரினால் மட்டுமே இந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த பெயர் உண்மையிலே அம்மா மக்களுக்காக உழைத்தார்கள். அதனால்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அம்மா திராவிட தலைவர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அம்மாவுடைய வழியில் தான் இந்த கழகம் பயணிக்கும். இரண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுக்க தற்காலிகமாக இந்த அமைப்பை நாங்கள் தொடங்கி இருக்கோம். மிக தெளிவாக மாண்புமிகு டிடி தினகரன் நேற்று பிரஸ்ல சொன்னாங்க, அன்னைக்கு மேடையிலையும் சொன்னாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியில் நமக்கு ஒரு அமைப்பு வேணுமே இந்த அமைப்பை ஏற்படுத்தி இருக்கோம். இதெல்லாம் அவருக்கு தெரியும். அதன் பிறகு ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா, அவர் ஏற்கனவே அம்மா 2 பேரும் முடிவு எடுத்தாரு. அப்புறம் சின்னமாட்ட வந்தாரு. அதுக்கு முன்னாடியே வைகோ கிட்ட பல ஆண்டுகளா இருந்தாரு. அப்புறமா அதிமுக வந்தாரு. நன்றி திருமதி சி.ஆர். சரஸ்வதி, தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. தொடர்ந்து